எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 3 வழிகள் தான் உண்டு அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் வழி என்ன அப்படின்னா, அளவான உணவு. ஏன்னா உணவு தான் உடலாகிறதுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அளவான உணவு, மிதமான உழைப்பு, அமைதியான மனம், இந்த 3ம் இருந்தால் ஆரோக்கியம் வந்து சாதாரணமாக நம்ம கை மேலே வந்து உட்கார்ந்துடும். ஆரோக்கியத்தை தேடி நம்ம அலைய வேண்டியதில்லை, அதற்கான முயற்சிகள் எதையுமே நம்ம செய்ய வேண்டியதில்லை. வாழ்க்கையில் 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று நாமளா தேடி போய் அனுபவிக்கிறது ஒரு வாழ்க்கை, இன்னொன்று அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த அனுபவமும் நம்ம கிட்டேயே வர்றது ஒரு வாழ்க்கை. நான் சொல்றது 2வது வாழ்க்கை. அதுதான் நான் இப்போ சொல்ற உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த 3 வழிகள் என்னன்னா, அளவான உணவு. அந்த அளவான உணவுங்கிற அந்த கேட்டகரியில் சுவையான உணவும் அதில் அடங்கிடும், ருசியான உணவும் அதில் அடங்கிடும். உங்களுக்கு வேண்டிய விரும்பிய ருசியான உணவுகள் தான் அளவான உணவுன்னு நான் சொல்றது. சாப்பிடுவதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று வயிறு முட்டை சாப்பிட்றது, இன்னொன்று வயிறு நிரம்ப சாப்பிட்றது. நான் சொல்றது 2வது வகை. அளவான உணவுங்கிறது வந்து வயிறு நிரம்ப சாப்பிடுவது, பட்டினி கிடையாது. மிதமான உழைப்பு. கடின உழைப்பு வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நாசம் செய்துவிடும். மிதமான உழைப்பு தான், அதாவது குறைவான உடல் உழைப்பு, மிக அதிகமான மூளை உழைப்பு. அதாவது புத்திசாலித்தனமான உழைப்பு தான் உங்களுக்கு பொருளாதார வசதியை தேடித்தரும். இது நீங்க புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப இந்த கூலி வேலை செய்யறவங்க, மூட்டை தூக்குறவங்க, சம்மட்டி அடிக்கிறவங்க, இந்த மாதிரி கடினமான வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் மிக குறைவாகிவிடும். ஆனால் மிதமான உழைப்பு, நான் சொல்லக்கூடிய இந்த உழைப்புல வந்து ஆரோக்கியம் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. 3வது, மனம் அமைதியாகணும். அப்போ மனதுக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கணும், தினசரி ஒரு பயிற்சி கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, வள்ளுவர் சொல்ற மாதிரி மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிறார். அதாவது மாசு இல்லாத, அதாவது அழுக்கு இல்லாத ஒரு மனதை நம்ம உருவாக்கிக்கணும். அப்படின்னா தினசரி நம்ம வாழ்க்கையில குறுக்கிடக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லதும் வரும் கெட்டதும் வரும், இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான் ஒரு பாடல் இருக்கு. உறவும் வரும் பிரிவு வரும், இதயம் ஒன்றுதான் அந்த வரியில சொல்வார். அது போல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்மளை நோக்கி 2 அதிர்வுகளும் வந்துகிட்டே இருக்கும். எது உங்களுக்கு வந்து கெடுதல்ங்கிற அந்த அறிவு, அந்த கெடுதல்ங்கிற அந்த உணர்வை அறியக்கூடிய அறிவு இருக்கோ அதை வந்து நீங்க மூளைக்குள்ளார கொண்டு போகக்கூடாது. நல்ல விஷயங்களை மூளைக்கு கொண்டு போகும்போது கெட்ட விஷயங்களுக்கு அந்த மூளையில, அதாவது மூளை என்பது மனம்தான், அந்த மனதில் வந்து இடம் இருக்காது. கெட்ட விஷயங்களுக்கு இடம் இருக்காது, அதை ஏத்துக்காது. ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்கள் நிரம்பி இருந்ததுதான் கெட்ட விஷயங்கள் உள்ளே நுழையாது. அப்போதான் நீங்கள் வந்து இறைவனை அடையக்கூடிய வழி. இறைவன்கிறது இந்த இடத்துல அமைதி தான். இஸ்லாம் அப்படின்னா அமைதின்னு தான் பேர், அது கடவுள் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது அமைதி. அமைதியாக இருந்து கடவுளை அடையக்கூடிய ஒரு மார்க்கம் வழி. இஸ்லாம்ங்கிறது வழிதான், மார்க்கம்ங்கிற பேர் அதுதான். அது போல நல்ல வாழ்க்கையை நாம் அடையணும்னா மனதை முதல்ல அமைதியா வச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயம்தான், கெட்ட விஷயங்களும் வரும் நல்ல விஷயங்களும் வரும். நல்லதை தேர்ந்தெடுத்துக்கணும். நாம் என்னிடம் ஒருவர் கேட்டார், நல்லதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, கெட்டதை எப்படி விளக்குறதுன்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஒரு பாத்திரத்துல வந்து சாப்பாடு வைக்கிறேன், இன்னொரு பாத்திரத்துல வந்து அசிங்கத்தை வைக்கிறேன், எது திம்பேன். அவன் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சார் சாப்பாடு தான் சாப்பிட முடியும், அசிங்கத்தை எப்படி சாப்பிட முடியும்? அப்ப நல்லது கெட்டது வந்து யாரும் உங்களுக்கு விளக்க வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரியும். இயற்கையான அறிவே அதுதானே, நல்லது கெட்டது தெரியறது தானே இயற்கையான அறிவு. அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனால் நல்ல விஷயங்களை நீங்க உள்ள கொண்டு போகும்போது மருந்துகளோ மருத்துவமோ ஒருபோதும் உங்களுக்கு தேவைப்படாது. கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு 90 வயது வரைக்கும் இருக்குன்னா 80 வயது வரைக்குமே உங்களுக்கு எந்த மருத்துவமும் தேவைப்படாத வாழ்க்கை தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை.
இதற்கு நான் சொன்ன இந்த 3 வழி தான் மிகவும் உத்தமமான வழி. இது எளிமையா நீங்க கடைபிடிக்கக்கூடிய வழிதான், ஒன்றும் கஷ்டமான வழியெல்லாம் கிடையாது. 100க்கு 80% தொழில்கள் மூளையையும் குறைந்த உழைப்பையும் அறிவையும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழில்கள் தான் 100க்கு 90% தொழில்கள். அந்த சின்ன ஒரு அறிவு இல்லாதனால தான் மீதி அந்த 10% பேர் கடின உழைப்புக்கு ஆளாகி விரைவில் அவருடைய ஆரோக்கியம் கெட்டு போய் மரணத்தை தள்ளுறாங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க இந்த பதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிதானமற்ற வாழ்க்கையை நம்ம தேடக்கூடாது. கொஞ்சம் நிதானமா இருந்தோம்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறத உங்களால உணர முடியும். ஆக இந்த 3 வாழ்க்கையை எளிதா நீங்க தீர்மானிக்கலாம். இப்ப கடந்த வீடியோவுக்கு முதல் பதிவுல ஒரு பேஷண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவர் பெங்களூர்ல இருந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ரிசல்ட் அனுப்பிச்சிருந்தாரு. ஃபாஸ்டிங்ல 119, சாப்பிட்ட பிறகு 190 அனுப்பிச்சிருந்தார். அவருக்கு நான் 15 நாள் டயட் கொடுத்தேன். இப்போ அவருக்கு தான் இந்த வீடியோ அவருக்கும் சேர்த்து தான் இப்போ நான் போடுறேன். அவருக்கு 15 நாள் டயட் கொடுத்தேன், 14 நாள் டயட். வர சனிக்கிழமை தான் அவருடைய டயட் முடியும். அவர் அவசரப்பட்டு கடந்த திங்கக்கிழமையே ரிசல்ட் போட்டுட்டார். போட்ட உடனே பார்த்தோம்னா ஃபாஸ்டிங்கில் 143 இருக்கு. அதாவது 119 இருந்தது 143. போஸ்ட் வேரண்டியில் 190 இருந்தது 121 வந்துட்டார். சாப்பிட்ட பிறகு அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை குறைந்திருக்கு, 70 மில்லிகிராம் குறைஞ்சிருச்சு. அவர் எடுத்துட்டு இருந்த 1 mg மாத்திரையை நிறுத்திட்டாரு. என்கிட்ட வந்தவொடனே அவர் நிறுத்திருந்தாரு. அது உங்க சௌகரியம்னா அவர் நிறுத்திட்டாரு. அவ்வளவுதான். மாத்திரையே தொடாம இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப அவர் நேத்து உடனே மறுநாளே அவர் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு டயட் சார்ட் கொடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. இந்த பதற்றமோ இந்த பயமோ இருக்கிறதுனாலதான் இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை நம்ம கிடைக்குது. ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை. மனம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஐம்புலன்களால் உணரக்கூடிய இந்த மனம்தான் நம்மளை அலைகழிக்குது. அதுதான் நோயையும் உருவாக்குது. நோயையும் உருவாக்குறதுக்கு அங்கேயே இருக்கு, நோயை தீர்க்கறதுக்கு ரகசியமும் அங்கேயே இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தமிழன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது நோயோ நோயற்ற நிலையோ உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த பதற்றம் தேவையில்லை. எல்லோருமே குருநாதரையே கடவுளா வச்சுக்கிறான். குருநாதர் வழிதான் காட்டுவார், அவர் கடவுள் கிடையாது. இப்ப நான் ஒரு டயட் கொடுத்துருக்கேன், நார்மல் ஆயிட்டு, நார்மலுக்கு கீழே வந்துட்டது. அவங்க 121 தான் இருக்கு. போஸ்ட் வேரண்டில் 160 வரைக்கும் இருக்கலாம். 121 வந்தவொடனே அவங்க என்ன செய்யணும், பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எந்தெந்த உணவுகள் எடுக்கணும் அவங்களே கத்துக்கணும். மந்திரம் கால், மதி முக்கால், அறிவு 3/4% இருக்கணும். மந்திரம் கால் தான். நான் சொல்லி கொடுக்கறது 25% இருந்ததுன்னா அவங்களாவே தீர்மானிக்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு 75% இருக்கணும். அப்பதான் இந்த நோயிலிருந்து வெளியே வர முடியும், சர்க்கரை நோயிலிருந்து. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த வழிமுறை மிகவும் பயன்படும். அது ஜாஸ்தி பேர் அதை நினைக்கிறது இல்லை. இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன்னா எண்ணெயை பிடிச்சி கசக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க டயட் கேட்குறாங்க, எனக்கு மீண்டும் டயட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. அது அவசரமே இல்லை. 14 நாள் போனா அவங்க என்ன மனநிலை இருக்கு, என்ன சுகர் இருக்கு, அது என்ன ரேஷியோங்கிறது நான் மறுபடியும் கடந்த வீடியோக்குள்ள நான் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சர்க்கரை பத்தி போடுறதே இல்லைங்கிற ஒரு கோபத்துல தான் நான் இருக்கேன். இன்னமும் இருக்கேன். நான் அந்த சர்க்கரையை பத்தி போடுறதே இல்லை. உலகத்திலேயே சர்க்கரை நோய்க்கு குணமாகக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி நான் என்னுடைய வீடியோவை பதிவு செய்தா ஒரு மாதிரியா என்னை பார்த்துட்டு போறாங்க. அந்த வாட்ஸ்அப் வியூஸ்ல இருந்தே நமக்கு தெரியுது. அதெல்லாம் என்ன மனநிலைன்னு தெரியல. அதாவது நோயோடய வாழணும்னு பிரியப்படுறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. நோயற்ற வாழ்க்கைக்கு தான் நான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பதிவு பண்றேன். எளிமையாக மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு இந்த வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சர்க்கரை அளவு குறைஞ்சிருக்கு. அவங்க என்ன செய்யணும், தொடர்ச்சியா சாப்பிட்டு இருக்கணும். சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சார் டயட் எனக்கு முடிஞ்சிருச்சு, இந்த ரிசல்ட் இருக்கு, என்ன செய்யலாம்னா அதுல சில மாறுதல்கள் நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு பதிவு பண்ணுவேன். அவங்களுக்கு போடுற வீடியோக்கள் தான் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த டயட் நான் சொல்றேன். இப்ப இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, எந்த நோயிலையும் அவசரப்பட வேண்டாம். அவங்க கடந்த 1 வருடமாக இந்த சர்க்கரை நோயினால மிகவும் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி எனக்கு பதிவு பண்ணார். காலையில 1/2 இட்லி டாக்டர் சாப்பிட சொல்லியிருந்தாரு. மதியம் 2 ஸ்பூன் சாப்பாடு தான் சாப்பிட சொன்னாரு. எல்லாம் நான் இப்ப வயிறு ரொம்ப சாப்பிட சொல்லிட்டேன். வயிறு ரொம்ப சாப்பிட்றாங்க. இப்ப 10-13 நாளா சாப்பிட்றாங்க. சர்க்கரை அளவு உயரல, மாத்திரை நிறுத்திட்டாங்க, மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க.
காலையில் வந்து பசி எடுத்து கை காலெலாம் நடுங்கும், 6 மணிக்கெல்லாம் நடுங்குனாங்க. இப்போ 8 மணி வரைக்கும் எனக்கு பசி தாங்குது, நான் நல்ல உடல்நிலையோடு இருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மறுபடியும் அவங்கக்கிட்ட அந்த தேடல் இருக்குது. இப்போ நான் வீடியோ போடுற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்கலாம், அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த மனநிலை அவங்களுக்கு வரணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலியமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். டயட் நான் எழுதி அனுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. பழைய வீடியோக்கெல்லாம் அவங்க பார்க்கணும், பார்த்து என்னென்ன டயட் சொல்லியிருக்கோங்கிறதெல்லாம் இருக்கும், அதை அவங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த குறையிலங்கும் போது தான் என்கிட்ட வரணும். சார் இந்த மாதிரி நான் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி எனக்கு குறையிலங்கும்போது அவங்க உடலுக்கு எந்த டயட் வந்து ஏறுது சர்க்கரைங்கிறத அவங்கள கண்டுபிடிக்க சொல்றக்கூடிய அந்த ரகசியம் நான் சொல்லி கொடுத்துருவேன். யாருமே கடைசி வரைக்கும் கூட வர முடியாது. படகோட்டியில் வாலி எழுதின ஒரு பாடல் மிக அற்புதமான வரி அது. கடல் நீர் நடுவே பயணம் செய்தால் துணையாய் வருபவர் யாரோ அப்படின்னு சொல்லி பாடுவார். வெள்ளி நிலாவை விளக்காய் எறியும் கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு பாடுவார். கடைசி வரைக்கும் யாரும் துணையா வர முடியாது. எல்லாருமே ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் மரணிச்சுட்டே தான் இருப்பாங்க. அது இளைய வயதோ அல்லது வயதானவர்களோ யாராவது ஒருத்தர் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. கடைசியா நீங்க மட்டும்தான் நிற்கணும். நீங்களும் ஒரு காலத்துல மரணிக்க வேண்டியதா வரும். இது இயற்கையை நம்ம உணரணும். இயற்கையை உணர்ந்த வாழ்க்கை தான் மனம் அமைதியாகக்கூடிய ஒரே வழி. மரணம் இல்லா வாழ்க்கையை நாம் எப்போதுமே விரும்ப முடியாது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கே மரணம் இருக்கு. இந்த 5 புலன்களை கொஞ்சம் அடக்கிறதுக்கு கத்துக்கணும். நம்ம ஒவ்வொன்றும் தூண்டிகிட்டே இருக்கும். ஏதாவது மனம் ஒரு குரங்குன்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று அது நம்மகிட்ட கெலாட்டா பண்ணிகிட்டே இருக்கோம். நாம் அதெல்லாம் சட்டையே பண்ணக்கூடாது. சர்க்கரை என்னொன்னே எவ்வளோ பயப்படுறாங்க. நான் தான் சொல்றேன், கடந்த பதிவுகளில் சொல்றேன், 760 இருந்த சர்க்கரை எல்லாம் 56 நாள் குணமாக்கி அனுப்பிச்சிட்டேன், 200 வந்து. ஆனால் யாருக்கிட்டையும் என்னால் இதை விளங்க வைக்கவே முடியாதனால தான் அப்படியே ஒதுங்கிட்டேன். நான் ஒதுங்கிட்டு தான் பேசாமல் இருக்கும்போது தான் இந்த நபர் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் பதிவை நிறுத்த வேணான்னு சொன்னதுனால நான் வந்து மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டியதாக போயிடுச்சு. இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு 3 வழிமுறைகள் தான், இதை தவிர வேற வழிமுறையே இல்லை. இதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், அளவான சாப்பாடு, அளவான உணவு. பார்க்குற வீடியோலாம் ரொம்ப அருவருப்பாக தான் போடுறான், அருவருப்பாக போடுறான். நல்லா வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கான். சிறுதானிய உணவு சாப்பிடுங்கிறான். எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? சாப்பிட முடியுமா? சிறுதானிய உணவு பறவைகளுக்கானதுன்னு பல தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு கார்பரேட்ல உயர்ந்து நிற்குது அந்த வியாபாரம், கொடி கட்டி பறக்குது. அதே போலதான் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து 93 கிராம் சர்க்கரையே இருக்காது, குளுக்கோஸே இருக்கு, சர்க்கரை சத்தே இது. அது இன்னைக்கு நல்ல வியாபாரம் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் வெந்தயம், முளை கட்டிய வெந்தயம். டாக்டர்களே சொல்றாங்க, படித்த டாக்டர்கள், அலோபதி டாக்டர்களே சொல்றாங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, சர்க்கரை அளவு குறையணும். ஒருபோதும் குறையாது. பிரம்ம கனவு, இந்த சர்க்கரை நோய் சம்பந்தமா ஆயிரக்கணக்கான வீடியோ வருது. தமிழ்லயே நான் 100கணக்கில் பார்க்குறேன். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகள்லையும் வருது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகள்லையும் ஆயிரக்கணக்கான வீடியோ வருது. ஒரே வேலை உணவில் சர்க்கரை குறைக்கக்கூடிய ஒரு நபர் நான் இங்கே உட்காந்துட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். ஒருத்தம் கூட கேட்கல. அவர் மகிழ்ச்சியா இருக்குன்னு எனக்கு போன் பண்றாரு, எனக்கு அது போதும். ஆனா என்னையே நம்பி அவர் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என் உள் மனது சொல்றதுதான். இந்த மாதிரி பார்க்கக்கூடிய என்னுடைய வீடியோ சில பேர் தான் பாக்குறாங்க, 100 பேர் 200 பேர் பாக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா போட்டா ஒரு 1000 பேர் பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா கோடிக்கணக்கில் இந்த வீடியோ நிறைய வெளியே போகணும். எளிமையான முறையில் நான் கடந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எளிமையான முறையில் இந்த நீரிழிவு என்கிற சர்க்கரை நோய் மட்டுமல்ல, எந்த நோயுமே உங்களை தாக்காது. நோய்கள் கொண்டு வரதும் நீங்க தான். அந்த நோய்களை குணமாக்கக்கூடிய ரகசியம் கடவுள் உங்களுக்குள்ளாரையே வச்சிருக்கார். அதையும் நான் சொல்றேன். இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து உங்களை நீங்க குணப்படுத்திக்கிற வழியை பாருங்க. யாருமே உங்களை குணப்படுத்த முடியாது. உடல்நிலை ஆரோக்கியம் கெட்ட பிறகு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது சர்க்கரை வியாதிங்கிறது வந்து மிகவும் கொடூரமான நோய், எல்லாருக்குமே தெரியும், கொடூரமான நோய். என்கிட்ட வந்த பேஷண்ட் எல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப அழுதுட்டு தான் வருவாங்க, நடக்க முடியாம தூக்கிட்டு வருவாங்க. ஆனா அவங்களும் குணமாயி தான் என்கிட்ட போயிருக்காங்க. நல்ல முறையில வயிறு ரொம்ப சாப்பிட வச்சு தான் குணம் பண்றேன். நீங்க அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு தான். என்கிட்ட ஒரு பேஷண்ட் போன் பண்ணாருன்னா எடுத்தோன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, சார் என்ன உணவு கொடுக்குறீங்க, என்ன மருந்து கொடுக்குறீங்க, அலோபதியா சித்தாவா? அவங்க மனம் வந்து மருந்தை மட்டுமே எதிர்பார்க்குது. அதுதான் இந்த நோய் வளர பெரிய
விஷயமா இருக்கு. மருந்து தான் எதிர்பார்க்குது. மருந்து சாப்பிட்டால்தான் குணமாகுன்னு அவங்க மனப்பூர்வமாக நினைக்கும் போது அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் கடந்த வீடியோக்குள்ள சொன்ன ஒரு பேஷண்ட் வந்தார், எந்த வைத்தியமும் பண்ணல, மறுநாள் 70 மில்லிகிராம் குறைஞ்சிட்டது, மறுபடியும் அவர் வரல. என்னென்ன நான் விசாரிக்கும் போது அவருடைய நண்பன் சொன்னார், அவர் டாக்டர்கிட்ட போனார். சார் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, அவர் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கே விரும்பாத போயிட்டாரு, என்னன்னு தெரியல. டாக்டருங்க முழுமையாக சொல்கிறது இதுதான் சொல்கிறாங்க. டாக்டருங்க முழுமையாக சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிட்னி போயிடும், கண் பார்வை போயிடும், கால் வெட்டி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பயமுறுத்தும் போது அவங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆயிடுறாங்க, பயந்துடுறாங்க. ஒருபோதும் ஆகாது. உணவுனால யாராவது சாகுவாங்களா? என்ன அநியாயமா இருக்கு. உணவு சாப்பிடக்கூடிய உணவுனால யாருக்காவது மரணம் ஏற்படுமா? ஒருபோதும் ஏற்படாது. என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சிறப்பான வீடியோவெல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா என்னுடைய அந்த பெங்களூர் நபருக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னா, பொறுமையை கையாளுங்க. இது பிலாசபி எஃபெக்ட் மாதிரி. இது பொறுமையை கையாளுங்க. இப்போ நான் பேசுறது வீடியோவாக இருந்தாலும் என்னுடைய வைப்ரேட் உங்களை அடையும், கவனம் வைங்க. ஏன்னா இங்கேருந்தே கடை கோடியில் ஒரு நபருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தினேன். இங்கேருந்து இதே நோய், அதாவது அவர் நேர்லேயே நான் சந்திக்காமல் என்னுடைய வீடியோ மூலியமாகவே சொல்லி அவரை நான் குணப்படுத்தியிருக்கேன். அதனால் ஒருபோதும் யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக நோயிலிருந்து விடுதலை ஆகலாம். இந்த 3 வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். நான் சொன்ன மாதிரி அளவான உணவு, மிதமான உழைப்பு, அமைதியான மனத்தை வளர்த்து கொண்டால் ஆரோக்கியமாக 80 வயது வரை வாழலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.